முதலமைச்சரின் 5 லட்ச மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்குறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஹெல்த் கார்டு இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கலாங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கலாம். இப்போ இந்த ஸ்கீம் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாங்க. பேசிக்காக இது இருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ரோல்மெண்ட்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க CHIS PMJU அப்ளை நவுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் கேட்டகரியில் நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம சைட் பண்ண வேண்டியது என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப்சா கோடு கேட்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடை கொடுத்துட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லுது. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் PHH NPH அதை தவிர்த்து மீதி இருக்க எல்லா நம்பரும் கொடுத்து சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். முதல்ல மெம்பர் இன்ஃபர்மேஷனில் உங்கள் குடும்ப உறுப்பினர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார் இன்ஃபர்மேஷன்ஸும் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு கீழே மெம்பர் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவராக இருக்காங்களோ அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அவங்க பெயர் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஃபில் பண்ண வேண்டியது அப்படின்னா அவங்க பெயரை தமிழில் ஃபில் பண்ணணும். அதேமாரி அவங்க மொபைல் நம்பர் மெம்பர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதேமாரி அவங்க ஃபாதர் நேம் என்ன, ஹஸ்பண்ட் நேம் என்ன, ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ஃபில் பண்ண போகிறீங்க, அதுவாக ஃபில் ஆகிருக்கும். நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேரா 3 பேரான்னு கொடுத்துட்டு மெம்பர் ஃபோட்டோ கேட்குது. அவங்க ஃபோட்டோவை கிளிக் கேமரா ஹியர் கேமரா மூலமாக அப்படியே கேப்சர் பண்ணலாம். அல்லது சூஸ் ஃபைல்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்தா அப்லோடும் பண்ணிக்கலாங்க. ஸோ இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, 3 டாக்குமெண்ட். முதல்ல விஓக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ விஓக்கான ஃபார்மேட் இதுதாங்க. இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு 1,20,000 ரூபாய் தான் வருமானம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி விஓ கிட்ட சைன் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து 2வது டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு 3 டாக்குமெண்ட்டே 5 MB இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான என்ரோல்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகினு வந்துடும். இதுக்கப்புறம் அங்கே அப்ரூவல் கொடுத்துறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான கார்டு டவுன்லோட் பண்ணலாம். இதாங்க இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.